மக்களே மூஞ்சி மட்டும் கொஞ்சம் கேவலமாக இருக்கும் பொறுத்துக்காங்க. இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறோம். போயிட்டு ஒரு செமினார் அட்டெண்ட் பண்ண போகிறோம். தலைவர் வந்து ஃப்ரெண்டை வந்து எழுப்பிக்கிட்டு இருக்காரு. வா சோயில் வா பேர் ரிஃப்ரெஷ் ஆகிட்டுருவா. குளிச்சுட்டு வந்துட்டேன். மற்ற எல்லோரும் இப்போ ரிஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்காங்க. ரிஃப்ரெஷ் ஆகிட்டு இங்கே வந்து பைக்கில் போகிற மாதிரி பிளான். அந்த பைக்கில் போயிட்டு அங்கேருந்து ட்ராவல் பண்ணி ட்ரெயினில் போகிற மாதிரி பிளான் இருக்குது. அங்கே வந்து பார்க்குறேன் அவங்க இப்போ வந்து கிளம்பியாச்சு. ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்கே போய் டிக்கெட் எடுத்துட்டு எங்கே போகிறோம் அப்படிங்கிறத வெளியில் பார்க்க போகிறோம். நம்ம கூட ஜோயல் இருக்கான், ப்ளஸ் அது போக ஒரு 3 பேர் எக்ஸ்ட்ரா இருக்காங்க. வாங்க வீடியோ. கரெக்டாக இப்போ தான் ஃபோட்டோ எடுத்துட்டு உட்காந்துருக்கோம். நீங்களே இப்படி ட்ராப் பண்ணுறதுக்கு யாரும் வரலை. உட்காந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா பைக்கில் தான் ட்ராவல் பண்ணி இப்போ போகணும். கூப்பிடாதுக்காக கிளின்டன் போகிறாரு. ஐஸ் க்ளவுட்லாம் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குது. மொத்த டீம்ஸும் வந்தாச்சு. சேஸ்வர் மட்டும் வித்த காட்டுறாரு. போயிட்டு டிராவல் மட்டும்தான். காசை கொடுத்துட்டு டிக்கெட் வாங்காம போயிட்டு இருக்காரு. அங்கே வந்து டீம் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து தனியாக கிளம்பி இப்போ பிளாட்ஃபார்ம் வந்து 3 நிற்கி ட்ரெயின் நாங்கள் போய்கிட்டு இருக்கிறோம். இவர் தான் ஜோயல். பல நாளுக்கு அப்புறம் நம்ம வீடியோவில் வராரு. ஏதாவது சொல்ல விரும்புகிறேன் ஜோயல்? எந்த பயணம் இல்லை அப்படின்ட்டாரு. கைஸ் இங்கே பாருங்க சீனு போடுறாரு கைஸ். யோயோ ஏன் சொல்ல விரும்புகிறீங்களா? ஒன்றும் சொல்ல மாட்டீங்க ஏண்ணே சோசப்பண்ணே. சரி கைஸ் போய் ட்ரெயின் ஏற போகிறோம். ஜோயிலும் சேம் நமக்காக வீடியோ எடுக்கிறான். சரி வாங்க இங்கே வாங்க. அவனைங்க கைஸ் இங்கே பாருங்க. இங்கிட்ட வேற வீடு டக்குனு வாடா. ஏய் என்ன பண்றான்? இந்த ட்ரெயின் தான். இது என்னது? என்னோடய ஃப்ரெண்டு கேமரா வாங்கிட்டு வந்துருந்தேன். அதனால சில கிளிக்ஸ் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் லேண்ட்ஸ்கேப்புக்காக இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணுறதுக்கு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஜாலியாக ட்ரெயினில் உட்காந்து சில இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் என்ன ட்ரெயினில் ஏறி ஒரே ட்ராவல் தான். கைஸ் ஜோயல் வந்து சீரியஸ் ரெடி பண்ணிகிட்டு இருக்கான். சேசோனா இங்கே வந்து ஜாலியாக ஜம்முன்னு இருக்காரு. கிளின்டன் ப்ரோ பேச கட்ட மாட்டேங்கிறாரு. ஆனால் அருமையாக அவருக்கு வந்து வீடியோ எடுக்கிறாங்களா கண்ணு வலிக்கும். இப்போ வந்து ட்ரெயினில் போய்கிட்டு இருக்கோம். அந்த இடத்துல சாப்பிட்டுலாம் காட்டுறேன். திடீர்னு பிரவீனுக்கு பாசம் பொங்கி வழியாக டால் வாங்கி கொடுத்தான். உடனே மூஞ்ச மறைச்சிருவார். கைஸ் திருநெல்வேலி வந்துச்சு. திருநெல்வேலியில் வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக போய்கிட்டு இருக்கிறோம். எங்கே போகலாம் தெரியல. கூகுள் மேப் பார்த்தாச்சல ஏதோ செட்டிக்குளம் கிருபாநகர் பாளையம் செட்டியோ செட்டிக்குளம் கிருபாநகரா பாளையம் செட்டியோ பாளையம் ஸ்டேஷனில் வந்து வெளியே போய்கிட்டு இருக்கோம். இவர் ஏதோ சொல்லணும்னு ஆசைப்பட்டார். சொல்லுங்கள். நல்லா சொல்லலாம். கையாடா சீன் போட்டு வராரு. சரி கைஸ் அங்கே பஸ் ஸ்டாண்டு போயிட்டு எடுத்துட்டு வரல எல்லாம் கஷ்டம் வரேன். போயிட்டு பஸ் ஸ்டாண்டு போயிட்டு அதுக்கடுத்து எல்லாம் நடக்க அப்படிங்கிறத காட்டுறோம். தண்ணி ஊற்றி வச்சிருப்பாங்களோ அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இது பெட்ரோலா? அது இல்லை வெள்ளையா வெள்ளை காசு வர மாட்டேங்குது. இந்த வேலைக்கு தயிர் குடிச்சா செம்மையா இருக்கும். தயிர் ஊற்றிருப்பாங்களா கைஸ்? வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க கைஸ். போனோட ஓனர் மட்டும் தனியாக வேற இருக்கு. வீடியோ எடுக்க ஓனர் கைஸ். ஒரு டீம் வந்து முன்னாடி போயிட்டாங்க. நாங்கள் வந்து பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா நம்மளை கொள்ளடிக்காங்க.
ஒருத்தர் வந்து அந்த இடத்துக்கு வந்து 250 ரூபா, ஒரு ஆளுக்கு 50 ரூபா போட்டு 250 ரூபா கேட்காரு. இன்னொருத்தர் வந்து 300 ரூபா சொல்றாரு. 300 சொல்றாரு. என் கூட வாங்க 10 ரூபாய்க்கு கூட்டு போறேன். நடந்தே போயிடலாம். ஜூஸ் குடிச்சிட்டு போயிடலாம். 10 ரூபா ஜூஸ் குடிச்சு நடந்து போறோம். எங்க கூட சேனி பண்ண வாங்க. இப்படிதான் வர்றாங்க கைஸ். முன்னாடி வந்து நம்மளோட டீம்ஸ் வந்து இப்போ வெயில் அடிக்க பார்த்தீங்கன்னா நான் வந்து கொடுங்க அந்த மேப்பில் போட்டுருக்கலாம். மேப்பில் ஆமாம் இங்கே கேடிஸ் நகர் தானே. அது எங்கே நகரில் காய் சர்ச்சுக்கு வந்தாச்சு. இன்னும் 3 கிலோமீட்டர் நாங்க நடந்திருக்கோம் ஒட்டையால. நீங்க தனியா சர்ச் விட்டு வெளியே போய் மியூசிக் வாசிங்கன்னா நீங்க அதுல இருந்து ஒரு சேலரி அவனவன் பெற்ற வரத்தின்படி நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்ரானக்காரன் போல முழுவதும். கைஸ் ஃபஸ்ட்டு செக்ஷன் முடிஞ்சு இப்போ 2வது செக்ஷனுக்காக உட்காந்துருக்கோம். ஆனால் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க கிட்டாரை. அப்படியே ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இவங்க தான் நடத்துனாங்க, செமினார் நடத்தின அந்த அண்ணா வந்து கிட்டார் வச்சு காமிச்சாங்க. காய்ஸ் ஆர்ட் ஆஃப் வொர்ஷிப் அப்படிங்கிற ஒரு கைடு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் எல்லோரும் சாப்பிட போகிறாங்க. போய்ட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப போகிறோம் கைஸ். எஸ் பிரவீன் வந்து வெளுத்து கட்டிகிட்டு இருக்கான். இவனும் நானும் ஒன்று சாப்பிட்றதில்ல, வெளுத்து கட்டிடுவோம். அங்கே வந்து அவர் இருக்கார், இங்கே ஜோயல் இருக்கான். அதனால் வெளுத்து கட்டுவோம் கைஸ், வெளுத்து கட்டிக்கிட்டு இருக்கிறோம். செமினாரை முடிச்சாச்சு. ஆர்ட் ஆஃப் வொர்ஷிப் அப்படிங்கிற செமினார் முடிச்சாச்சு. சுவையான சாப்பாடு நீங்கள் பார்த்துருக்கீங்க. முடிச்சாச்சு. சர்ச்சைக்கு போகிறதா பிளான். செமினார் முடிச்சு கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ட்ராவல் நினைக்கிறேன். அப்படியே முடிச்சுட்டு சர்ச்சுக்கு வந்தோம். இல்லை அப்படியே போட வேண்டிய மதம் இவன் பிரவீன். மக்களே சர்ச்சுக்கு வந்துட்டோம். அதோட வீடியோ முடிஞ்சு அதெல்லாம் வச்சுக்கலாம். பாய்.